வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மேகதாது அணையை எப்படியாவது கட்டியே ஆக வேண்டும் என்கிற முனைப்பிலே கர்நாடக அரசாங்கம் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமை குரலாக, விவசாயிகளுடைய மனசாட்சியாக திமுக எம்பிக்கள் ஒருபுறம் அங்கே டெல்லியிலே போராடி கொண்டே இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் என்பது நேற்றைக்கு தொடங்கிய உடனேயே அதற்கு முன்பாகவே மேகதாது பிரச்சனை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் திமுக எம்பிக்கள் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதன்படி அங்கே விவாதம் நடத்தவில்லை. அதற்கு பிறகு அங்கே உள்ளேயும் குரல் எழுப்பினார்கள். அவைகள் ஒத்திவைக்கப்பட்டன. அதற்கு மேலும் நாடாளுமன்ற வளாகத்திலே திமுக எம்பிக்கள் போராட்டமும் நடத்தியிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக இது நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு அதற்கு பதில் சொல்வது மாதிரி தெரியவில்லை, விவாதிக்கவும் இல்லை. அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறார்களா என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய அந்த அரசுக்கு சிம்ம சொப்பனமாக திமுக எம்பிக்கள் டெல்லியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது பற்றித்தான் இன்றைக்கு நாம் விரிவாக வாதி கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று ஊடகவியலாளர் யாசிர் அவர்கள் அரங்கத்திலிருந்து இணைகிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று தலைவர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களுடைய கூட்டு இயக்கத்தினுடைய காவிரி தனபாலன் அவர்களும் இணைய இருக்கிறார். முதல்ல நான் கான்ஸ்டன்டைன் சார் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பத்திலேருந்து இந்த 2 நாள் பிரச்சனையாகவே இருக்குது. எப்படி போயிட்டுருக்கு சார்? நீங்கள் என்னென்னா கேள்வி நேரம்லாம் முடிந்ததற்கு பிறகு அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணாமல் எடுத்த உடனே விவாதிக்க வேண்டும்னு ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுப்பது என்பது சரியா? அதாவது இந்த ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுப்பது சரியா என்பதை விட எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதுதான். எல்லா சட்ட திட்டங்களுமே உரிமைகளை பொறுத்தது, மக்களுக்கான நியாயமான பிரச்சனைகளுக்காக என்று வருகிற போது நாம் ஒத்திவைப்பு தீர்மானம் கேட்பது ஒத்திவைப்பு தீர்மானம் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான். அதில் ஒன்றும் நடைமுறை சிக்கல்கள் இல்லை. ஏற்கனவே இது போன்ற சில பிரச்சனைகளை நாம் விவாதித்திருக்கிறோம். எனவே நாம் இன்றைக்கு கேட்பது என்பது நமது கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு எம்பிக்களினுடைய கூட்டத்தை கூட்டி அவர் லண்டனில் இருந்து புறப்படுவதற்கு முன்னாலேயே மேகதாது பிரச்சனை என்பதை சாதாரணமான ஒரு நதிநீர் பிரச்சனை என்பது மட்டுமல்ல, அது தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஏறத்தாழ 10-13 மாவட்டங்களுக்கு மேல், அதாவது டெல்டா மாவட்டங்கள் இல்லாமல் சென்னை உட்பட பல மாவட்டங்களுக்கு காவிரி நீரில் இருந்து நாம் குடிநீர் வந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த மேகதாது அணையை அவர்கள் கட்டுவார்களே ஆனால் முற்றிலும் நீர் பொய்த்து போகும். ஒரு பக்கம் விவசாயிகளினுடைய பெரும்பாடு, இன்னொரு பக்கம் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு என்கிற சிக்கல். இப்படி பார்க்கிற போது இதுவரைக்கும் இருந்ததை விட மேகதாது பிரச்சனை என்பது, அதனுடைய வீரியம் என்பது மிகவும் அதிகமானது, அழுத்தமானது. எனவேதான் அது குறித்து விவாதிப்பதற்காக நமது மாநிலங்களவை மக்களவை இரண்டிலையுமே தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானத்திற்காக, அதாவது இருக்கக்கூடிய அலுவல்களை ஒத்திவைத்து விட்டு எங்களினுடைய தமிழக மக்களினுடைய, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிற மேகதாது பிரச்சனையை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று நாம் கேட்பது புதிதல்ல. நமது உரிமை குரலை நாம் நிலைநிறுத்துகிறோம். புதிதல்ல நீங்க சொல்றது ஏற்கக்கூடிய ஒன்றுதான். அதாவது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா எம்பிக்களும் சேர்ந்து போராடும் என்பது வழக்கமான ஒரு விஷயம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல திமுக எம்பிக்கள் தனித்து போராடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப இது சாத்தியமாகுமா? ஒன்றிய பாஜக அரசு செவிசாய்க்குமா? மற்றவர்கள் இதுல பங்கெடுத்தார்களா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்க வேண்டியது அவசியமா இருக்கே. அதாவது பிரச்சனையை யார் முன்னெடுத்தாலும் இது தமிழ்நாடு பிரச்சனை. தமிழ்நாடு பிரச்சனை என்கிற போது இதிலே மேகதாது குறித்து சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றுகிற போது அனைத்து கட்சிகளும் உள்ளே இருந்திருக்கிறது. அப்படியானால் மற்ற கட்சிகள் இங்கே சும்மா உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியாது. இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்கிற போது ஒருவேளை நம்மோடு சேர்ந்து நின்று அவர்கள் இதை ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு விவாதிப்பதில் நம்மோடு முன்னிலை இல்லை என்றாலும், நம்மளோடு சேர்ந்து நிற்கவில்லை என்று சொன்னாலும், நாளைக்கு இது குறித்து விவாதிக்கிற போது அவரவர்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை அவர்கள் கண்டிப்பாக அங்கு பேசியாக வேண்டும்.
அப்படி பார்க்கிற போது ஒருவேளை காங்கிரஸ் வேண்டுமென்றால் கலந்து கொண்டு போகலாமே தவிர ஏனைய கட்சிகள் நிச்சயமாக இதில் மேகதாது பிரச்சனையை தமிழ்நாட்டு பிரச்சனை, தமிழக மக்களுக்கான பிரச்சனை என்கிற முறையில் எப்பொழுதும் இந்த கட்சிகள் நம்மோடு தான் நின்றாக வேண்டும், நிற்பார்கள் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பாராளுமன்றத்தில் நடவடிக்கைகளை பார்க்கிற போது. ஆனால் நமக்கு தான் அதிகமான எம்பிகள். இப்பொழுது நீங்க லோக்சபா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமது கூட்டணி கட்சிகள் தான் உண்டு. அதுல காங்கிரஸை தள்ளிட்டீங்க அப்படின்னா மீதி கட்சிகள் கண்டிப்பாக நம்மோடு சேர்ந்துதான் நிற்க போகிறார்கள். ஆனால் அதை முன்னெடுத்து தலைமையேற்று நடத்த வேண்டிய பொறுப்பும் அந்த இனமான உணர்வும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால் நாங்கள் அதை முன்னின்று தலைமையேற்று நடத்துகிறோம். நிச்சயமா சார், இதுல இன்னும் சில கேள்விகளும் கேட்க வேண்டியது இருக்கு. ஒரு பக்கம் இன்னைக்கு இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா அயோத்தியினுடைய அந்த காணிக்கை பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. டெல்லியவே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு சிஜேபி அந்த இளைஞர்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு குரலாக கேட்கிற போது இதை செவிசாய்த்து இதுக்கு கவனத்தில் கொண்டு விவாதிக்கிறதுக்கு எடுப்பாங்களா? பாஜக அரசு இது எப்படி கையாளும் மேகதாது பிரச்சனைங்கிற கேள்வி இருக்கே சார். அதாவது வீரியத்தை பொறுத்தது. இப்போ நீட்டு தேர்வுக்காகவும் அவர்கள் போராடுகிறார்கள். இதை முதலில் இந்த நீட்டு தேர்வு அரசியலமைப்பிற்கு புறம்பானது என்பதை உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் நிரூபித்து அது வேண்டாம் என்று சொன்ன பிறகு, அது அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று 2013 அல்தமஸ் கபீர் தீர்ப்பு கொடுத்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தங்களினுடைய வசதிக்காக அதிலே ஒரு மீண்டும் அந்த இதை உருவாக்கி இன்றைக்கு அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் முற்றிலுமாக மறுதளித்திருக்கிறோம். இது கூடாது என்று நாம் மறுதளித்திருக்கிறோம். இன்றைக்கு அது இந்தியா முழுக்க பற்றி கொண்டு இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்னதை போல நாமெல்லாம் கடவுளை ஏமாத்தினா கண்ணை குத்திடுவான்னு சொன்ன இதே பாஜக கடவுள் கண்ணையே குத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுவும் ஒரு பிரச்சனை. அது ஒரு ஆன்மீகவாதிகள், ஆன்மீகம் சார்ந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு பிரச்சனை. ஆனால் இதை எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு நம் மாநிலத்தை பாதிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்று நாம் எழுப்புகிற காவேரி பிரச்சனை, அந்த மேகதாது பிரச்சனை என்பது மிகவும் ஒரு வாழ்வாதார ஜீவாதார பிரச்சனை. எனவே அதை எடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்பதற்காக நாம் நமது உரிமையை விட்டு கொடுத்து விட முடியாது என்கிற காரணத்தினால் நாம் அதை முன்னெடுத்து செல்லுகிறோம். எனவே ஒரு அரசு ஒரு பிரச்சனையை தான் பார்க்க வேண்டும் அல்லது ஒரு பிரச்சனையை தானே பார்க்கும் அப்படின்னு சொன்னா அது அரசு அல்ல. ஒரு மக்கள் அரசு, ஒரு ஜனநாயக அரசு என்பது ஒரு ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய அரசு, அத்தனை மாநிலங்களுக்கும் பொதுவானது, அத்தனை மக்களுக்குமானது. அதுல இதுல அவங்க எல்லாரும் சேர்ந்து நிற்கிறாங்கன்னா உண்மை அதுல நம்ம குரலும் இருக்கிறது. நீட்டு தேர்வு வேணுமா என்றால் வேண்டாம் என்று சொல்லுகிற முதல் குரல் திமுகவின் குரல், தளபதி மு.க. ஸ்டாலினின் குரல். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்தது நீங்க சொல்ற ராமர் கோயில் பிரச்சனை அப்படின்னா ராமர் கோயில் பிரச்சனையை விட நமக்கு முக்கியமானது மேகதாது. அப்ப இது நம்ம மக்களுக்கானது. நம்ம இதைத்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஒரு மாநில கட்சியாக நமக்கு இருக்கக்கூடிய நம் மக்களுக்கான ஒரு இயக்கமாக திமுக அதைத்தான் முன்னெடுக்க முடியும். அதைத்தான் நாம் முன்னெடுத்திருக்கிறோம். ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ரீதியில் யார் போராடினாலும் அவர்கள் அதற்கான நியாயமான தீர்வை தர வேண்டும், தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பா. முதல் சுற்றுலயே எனக்கு இன்னொரு கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்கு கான்சென்ட்ரேட் சார். அது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இப்போ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அப்படிங்கும் போது ஒன்றிய பாஜக நாடாளுமன்றத்தில் போய் திமுக எந்த அளவுக்கு வலுவா போராடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் அப்படி போராடினால்தான் மக்கள் நம்புவார்களா அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்களாங்கிற சில பேர் கேள்வி இப்படி எழுப்புறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக உடனே நம்ம பாரதிய ஜனதா கட்சி பக்கம் போயிருவோம்னோ, இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம இளநாக்கு அடிப்போம் அப்படின்னும் பேசுறவர்கள் யார் என்றால் இவர்கள் பாரம்பரியமாக திமுகவினுடைய நம்பகத்தன்மையை, இன்டெகிரிட்டி ஆஃப் அவர் பார்ட்டி, அதை குறைப்பதற்காக இவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், டெல்லியில் இருந்து தம்பி சரவணன் கேள்விக்கான பதிலாக சொல்லுகிறேன். நான் அக்கா கனிமொழியோடும் அண்ணன் டி.ஆர். பாலுவோடும் அண்ணன் திருச்சி சிவா இவர்களோடும் உறவாடுகிற பல இயக்கத்தினுடைய தலைவர்களை பார்க்க முடிகிறது. எனக்கு என்னவோ 89 காங்கிரஸ் பிஜேபி அல்லாத தேசிய முன்னணி நேஷனல் ஃப்ரண்ட் உருவானதை போல, அல்லது 96 காங்கிரஸ் பிஜேபி அல்லாமல்
குஜராத் அவர்கள், அப்பொழுது விபி சிங், அப்புறம் குஜரால் அவர்கள் பிரதமரான அந்த ஐக்கிய முன்னணி போன்ற ஒரு சக்தி உருவாவதற்கான சூழ்நிலை உருவாகிறதோ என்பதை நான் அனுமானிக்கிறேன். இதுதானா இல்லையா, இது போன்ற ஒரு நடவடிக்கையா, இதையெல்லாம் கழக தலைவர் அவர்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு அப்சர்வர், அதை பார்க்கிற ஒருவனாக சாதாரணமாக பார்க்கிற போது அவர்கள் பேசுகிறதில் நான் இதைத்தான் புரிந்து கொள்கிறேன். எனவே நமது குரல் என்பது திமுகவின் குரலாக மட்டும் இருக்காது. நம் குரல் நியாயத்தின் குரல், உண்மையின் குரல் என்று வருகிற பொழுது, ஒருவேளை காங்கிரசும் பாஜகவும் நமக்கு துரோகம் செய்தாலும் ஏனைய இயக்கங்கள் நமது குரலுக்காக அவர்கள் ஒன்று சேர்ந்து நிற்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். ஓகே, இல்லை அப்போ இதுல ஒருவேளை மற்றவங்க யாராவது விமர்சகர்கள் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா, பாஜகவை நெருங்குகிறது திமுக அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க திமுக அப்படின்னு. இல்ல, உறுதியா அதுதான் உள்ளது. அதுதான் பத்திரிகையாளர்களுக்கு பல பேருக்கே அது அந்த ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் நமது தலைவர்கள், நம் தலைவர், கழக தலைவர் இன்னும் எதுவும் அது பற்றி பேசாத சூழலில் அவர்கள் பேசினால் அது சரியாக இருக்காது என்கிறார் காரணத்தினால் தவிர்த்து வருகிறார்களே தவிர, நான் ஒரு பார்வையாளனாக எனக்கு படுவதை நான் பகிர்ந்திருக்கிறேன். ஓகே, நிச்சயமா சார். அதாவது வேண்டாம்னு ஒருத்தர் யாராவது சொன்னாலும் திமுக வேண்டும்னு சொல்றதுக்கு அங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதை நீங்க கண் கூட பாக்குறீங்க. மாநில உரிமைகளுக்காக போராடணும் அப்படின்னா இவங்களுடைய தயவு தேவை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றதை நான் எடுத்துக்கிறேன். பேசுவோம் நம்ம அடுத்த சுற்றுகள்ல. ஓகே சார், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். யாசிர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்றத்தில் 2 நாட்களாக தொடர்ந்து இந்த பிரச்சனையை பற்றி பேசணும் திமுக எம்பிக்கள் குரல் எழுப்பியிருக்கிறாங்க, உங்களுடைய கருத்து? திமுக கூட்டணி செதிந்து விட்டது, திமுக அவ்வளோதான் காலியாயிருச்சு, திமுக தனித்து விடப்பட்டது, காங்கிரஸ் இல்லைன்னா திமுக பாஜக கூட மறைமுக டீல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மோடி கூட பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்பன போன்ற பல்வேறு நெரேட்டிவ்கள் நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்னாடி வரைக்கும் செட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 2 நாட்களாக நாடாளுமன்றத்தில் நடப்பது என்ன? தமிழ்நாட்டுக்காக முதல் குரல் வருகிறது அப்படின்னா அது திமுகவுடைய குரலாக தான் இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி திமுகவுடைய எம்பிக்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க. 267வது நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்துட்டு மேகதாது விஷயத்தை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏற்கப்படவில்லை என்றவுடன் பச்சை துண்டு அணிந்து நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு ஓம் பிர்லா அறிக்கைக்கு அருகே சென்று மேகதாது குறித்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை பண்ணதோடு மட்டுமல்லாமல் உள்ள மட்டுமல்லாமல் வெளியும் பாராளுமன்ற வளாகத்திலையும் திமுக எம்பிக்கள் போராடியதை பார்க்க முடிஞ்சு. அப்போ இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனையை குறித்து திமுக கவலைப்படும் போது, அதுவும் ஏற்கனவே மேட்டூர் டேம் திறக்காத நிலையில் மேகதாது அணையை கட்டினால் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும். இன்றைக்கி கர்நாடகத்துடைய சிஎம்மாக இருக்கக்கூடியவர் மேகதாது அணைக்காக நடைபயணம்லாம் மேற்கொண்டவர். இன்றைக்கி அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்குது? ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்த உடனே பூமி பூஜையை போட்டுருவோம், நாங்கள் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். பிஜேபி எம்பி தேஜஸ்வி சூர்யா போன மாதம் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்தே இந்த டேம் பயனுள்ளதாக இருக்கும், நீங்கள் ஏன் இந்த 2 சிஎம்மும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரியல, 2 மக்களுக்குமே புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக மேகதாது டேமை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்கன்றார். அப்போ பிஜேபியோட எம்பியோட ஸ்டேட்மெண்ட் ஒன்றிய அரசுடைய ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ இப்படியான ஒன்றிய அரசு எதிர்ப்பை மேகதாது அணைக்கு ஆதரவாக செயல்படும் போது தமிழ்நாட்டிலிருந்து எல்லோருடைய குரலும் நாடாளுமன்றத்தில் எழுப்பி இருக்கணும். யாராவது நோட்டீஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் திமுகவை தவிர வேறு யாருமே நோட்டீஸ் கொடுக்கவே இல்லை. ஏன் நீங்கள் இப்போ கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் முதல் ஆளாக மேகதாது அணைக்கு எதிராக ஒரு நோட்டீஸை நாடாளுமன்றத்தில் ஏன் கொடுக்கல? விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நாங்கள் கூட்டணியில் இன்னும் இணையவே இல்லை, திமுகவோட நட்பு சக்தியாக இருப்போன்றாங்க. 2 எம்பிக்கள் இருக்கிறீங்களே, உங்களோட எம்பிக்கள் சார்பாக நீங்கள் மேகதாது அணைக்கு எதிராக நோட்டீஸ் கொடுத்தீங்களா? அட்லீஸ்ட் திமுக கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஆதரவாகவாது நீங்கள் அந்த போராட்ட களத்தில் உடன் நின்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை. கம்யூனிஸ்ட் எம்பிக்களும் நிற்கவே இல்லை, வைகோ மகன் அவரும் நிற்கவே இல்லை. மேகதாது அணை என்று மூச்சு முழுக்க பேசக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவருமே இது குறித்து நோட்டீஸ் கொடுக்கவும் இல்லை, போராட்ட களத்தில் நிற்கவும் இல்லை. ஏன்னா மேகதாது அணை விவகாரத்தில் சட்டமன்றத்தில் எல்லோரும் சேர்ந்து தானே தீர்மானம் நிறைவேற்றணும். அப்போது இருந்த ஒற்றுமை ஏன் நாடாளுமன்றத்தில் மட்டும் இல்லை? அப்போ நாடாளுமன்றத்தில் மட்டும் நீங்கள் ஏன் தனித்து செயல்படுறீங்க? நான் இதுல விஜய் அப்ப நீங்க நோட்டீஸ் கொடுத்ததும் நீங்களும் இவங்களோட கைகோர்த்து இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. வெளியில வளாகத்துல போராட்டம் நடத்துகிற போது அவங்க எங்க போனாங்கன்ற கேள்வி முன்வைக்கிறீங்க. கண்டிப்பாக. ஏன்னா நீங்க சட்டமன்றத்துல ஒன்றுமையாக தானே நிரூபிச்சீங்க, தமிழ்நாடு ஒன்றாக இருக்குன்னு காமிச்சீங்க. தமிழ்நாட்டில் காட்டுவதை விட நாடாளுமன்றத்தில் காட்டுவதான ரொம்ப மெயினான விஷயம்.
இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தையும் அதே போல காவேரி நடுவர் மன்றத்தையும் போய் நாடுவதற்கு பதில் பார்லிமெண்ட்லயே இது குறித்து தனியாக ஒரு டிபேட் நடத்தி பார்லிமெண்ட்லயே சொல்யூஷனை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா மாநில மக்களுக்கும் அது பொருந்துவதாக மாறிடுமே. அரசுடைய ஒன்றிய அரசுடைய கொள்கை முடிவுல நீதிமன்றமும் தலையிட முடியாது. காவேரி நடுவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு நம்ம நீண்ட நாட்களாக இழுத்தடிக்க தேவையே இல்லை. எல்லோருமே ஒரே நேரத்துல பார்லிமெண்ட்ல சுமூகமா முடிஞ்சிடும். அதையே அந்த டிபேட்டுக்கு நீங்க ஒத்துக்கிற மாட்டீங்க. பாஜகவோட கூட்டணிக்கு போது திமுகன்னு பேசிட்டீங்கன்னா அப்ப திமுக கொடுத்த நோட்டீஸை பாஜக ஏன் ஏற்கல? ஒன்றிய பாஜக எம்பி எப்படி இதை எதிர்த்து பேசுறாரு? காங்கிரஸ் உடைய எம்பிகள் நீங்க வந்துட்டு ராகுல் காந்தி அவர்களோட நிலைப்பாடு என்னவான்னு சொல்லிட்டு அறிவிக்க வேண்டியதானே? திமுக எம்பிக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே, ராகுல் காந்தி மேகதாது விஷயத்தில் யார் பக்கம் இருக்கிறார்? மாணிக்கம் தாக்கூர் வந்து சொல்லுவாரா? விஜய் கட்சியிலே இதுல பொறுப்பு இருக்கு. நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற கையோடு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு எம்பிக்கள் இல்லை என்றாலும் கூட உங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எம்பிக்கள் இருக்காங்க. நீங்கள் ரிசார்ட்டில் கூப்பிட்டு கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் விருந்து கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி ரிசார்ட்டில் மறுபடியும் ஒன்று கூட்டி நாங்கள் எங்களுக்கு எம்பிக்கள் இல்லை, உங்களுக்கு எல்லாம் எம்பிக்கள் இருக்கிறாங்க, நீங்கள் தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு நோட்டீஸை கொடுங்க, இல்லை ஒரு போராட்டம் பண்ணுங்க, இல்லை திமுக அதற்காக போராடுதா, சட்டமன்றத்தில் எப்படி ஒற்றுமையாக இருந்தோமோ அதே போல நாடாளுமன்றத்தில் நீங்கள் ஒற்றுமையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயால ஏன் சொல்ல முடியல? விஜய் கட்சி ஒரு மௌனத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் இப்போது என்ன பிரச்சனையாக இருக்கு? விஜய்க்கு மேகதாது பிரச்சனையாக இருக்கிறதா, அல்ல நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராடுவது பிரச்சனையாக இருக்கானா? எதுவுமே இல்லை. அவருக்கு ஜனநாயகம் தான் பிரச்சனையாக இருக்கு. அவருடைய ஐடியிலே போய் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் படத்துடைய ப்ரோமோவா வெளியிடுறாரு. சிஎம்மாக மாறிய பின்பு கோர்ட்டு போட்ட அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ஜனநாயகம் படத்துக்குள்ள வருது. அப்ப எந்த அளவுக்கு மெனக்கிடல் என்பது அந்த படத்தின் மீது இருக்கு. விவசாயிகள் பாதிக்கப்படுறதை பற்றிலாம் விஜய் அவர்களுக்கு எதுவுமே இல்லை. விவசாயத்துறை அமைச்சருக்கும் அது இல்லை. மேகதாது அணை குறித்து அந்த விவகாரத்தில் தலையிட வேண்டிய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்கிட்ட போயிட்டு கருத்து கேட்குறாங்க, மேகதாது அணை குறித்து பேசுங்க அப்படி சொல்லும்போது இப்படி கை காமிச்சிட்டு போறாரு செய்தியாளர்கள்ட்ட. அப்ப நீர்வளத்துறை அமைச்சரும் பேச மாட்டாரு, முதலமைச்சரும் பேச மாட்டாரு, நீங்க உருவாக்குன அந்த சோஃபா மாடல் கூட்டணியும் பேச மாட்டீங்க. நீங்க சொல்றது தார்மீக அடிப்படையில அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு தாவேகா, அதை ஏன் பண்ணலன்னு நீங்க கேட்குறீங்க. அவங்க இப்படி நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஒரு மனதாக சேர்ந்து நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம், அதை விட என்னங்க பெரிய அழுத்தம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? இந்த சட்டமன்ற தீர்மானம் என்பது கடந்த ஆட்சியில் நம்ம எவ்வளவு தூரத்திற்கு போட்டோம், அது எந்த அளவுக்கு பாஜக ஒன்றிய பாஜக அரசு அதை மதிச்சாங்க அப்படின்றத நம்ம கடந்த காலத்திலே பார்த்துட்டோம். இன்னைக்கு சட்டமன்ற தீர்மானத்தை என்பதை தாண்டி நாடாளுமன்றத்திலேயே நம்ம இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோம்னா நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்வை கொண்டு வரணும் அப்படின்றக்காண்டி தான். நீங்கள் நடுவர் மன்றம் அப்படின்றத இன்னைக்கு காவேரி நடுவர் மன்றத்தை நோக்கியே தமிழ்நாடு அரசு போவதே தப்பு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலேயே பேசும்போது ஒரு சுட்டிக்காட்டி பேசினாரு, மேகதாது என்பது புதிய நடுவர் மன்றத்தை தான் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புதிய நடுவர் மன்றம் அமைச்சா மட்டும்தான் நீங்க காவிரி நடுவர் மன்றத்தில் அதிகாரியே தான் இருப்பாங்க. அங்க போனீங்கன்னா பாஜக அரசு சொல்வதை அவங்க கேட்பாங்க. கர்நாடகத்துக்கு சாதகமாக உடனடியாக அவங்க தீர்ப்பை சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதுவே மேகதாதுக்கு தனியாக நடுவர் மன்றம் அமைச்சா, நடுவர் மன்றம் அமைப்பதற்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளை நியமனம் பண்ணுவாங்க, அதிகாரிகள் நியமனம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விசாரணை என்பது நடக்கும். குறைஞ்சபட்ச காலதாமதமாவது நம்மளால பண்ண முடியும். அந்த புதிய நடுவர் மன்றத்தையாவது கேட்கிறாங்களா தமிழ்நாடு அரசு அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல. அப்ப கூட்டணி கட்சிகளும் பேச மாட்டேது, தமிழ்நாடு அரசும் பேச மாட்டேது. தமிழ்நாட்டு மக்களுடைய விவசாயிகளுடைய குரலாக திமுகவுடைய எம்பிகள் மட்டும்தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. பாஜக ஏன் அதை அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு அதை விவாதிக்க மறுக்கிறாங்க அப்படின்றதற்கு தாவேகாவும் பதில் சொல்லணும், பாஜகவும் பதில் சொல்லணும். நிச்சயமா அதாவது பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு என்பது ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்படிங்கிறதா நீங்க சொன்னீங்க. தாவேகாவலோட இன்னைக்கு தோழமை பாராட்டுகிறவர்கள்லாம் ஏன் வந்து குரல் கொடுக்கல அப்படிங்கிறதா. ஒருவேளை அவங்களுக்கு அந்த நடுவர் மன்றம்ங்கிறதுல இருவேறு கருத்துக்கள் இருக்கு. இல்லை நாங்கள் அதை ஆதரிக்கல, மற்றபடி நாங்கள் ஒன்றா நிற்கிறோம்னு, அது ஒருவேளை அவங்கள தடுக்குதாங்கிற கேள்வியும் இருக்கிறது. தற்போது நம்முடைய அமர்விலே காவிரி தனபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்கிட்ட பேசலாம். தனபாலன் சார் வணக்கம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு திமுகவினுடைய எம்பிக்கள் நேற்றைக்கும் இன்றைக்கும் மேகதாது பிரச்சனையை பற்றி விவாதிக்கணும்னு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க, முழக்கம் எழுப்பியிருக்கிறாங்க, பாராளுமன்ற வளாகத்தில் போராட்டமும் நடத்தியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? சரியான நேரத்தில் இந்த நடவடிக்கை துவங்கப்பட்டிருக்கிறது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்பட்டு டெல்டாவில் கிட்டத்தட்ட சென்ற ஆண்டினுடைய இலக்கு வந்து 6 லட்சம் ஏக்கர், அதை தாண்டி இன்னொரு 50,000 ஏக்கர் நடந்தது வந்து சம்பா சாகுடியில முன்பட்ட சம்பா அப்படின்னு சொல்லி கணக்குகள் வந்து மாற்றி 1/9க்கு அப்புறம் பதியப்பட்ட நிகழ்வுகள். இப்போ 1.5 லட்சம் ஏக்கர் தான் இலக்கை வச்சு இன்னைக்கு குருவி சாகுடி இந்த நிலத்தடி நீரை மட்டும் வைத்து செய்யப்பட்டிருக்க இந்த சூழ்நிலையில நம்ம வந்து டெல்டாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகள், இந்த விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய வேளாண் தொழிலாளர்கள், விவசாய கூலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு 14 லட்சம் பேர், இவங்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்கிற இந்த நேரத்துல ஒரு ஏக்கர்ல நெல்லு விவசாயம் நடந்தா
90 மனித உழைப்பு நாட்களுக்கு உத்தரவாதம். அது இன்னைய தேதிக்கு கணக்கிட்டு பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் ஒரு ஏக்கர்ல கூலியாக இதை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் சம்பளமா கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. சரி. அது இன்னைக்கு முடங்கி போயிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல ஒரு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன அணுகுண்டும் பீரங்கியும் அல்ல. உணவுக்கு மற்ற நாட்டுகிட்ட கையேந்தாம தன்னிறைவு அடைகிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு காலத்துல அமெரிக்காவினுடைய புழுத்து போன கோதுமையையும் உதவாத கடல்ல கொட்டக்கூடிய பால் பவுடரையும் வாங்கி சாப்பிட்ட இந்த நாடு இன்னைக்கு உலகத்துல 40 நாடுகளுக்கு ஏற்றுமதியை நோக்கி தள்ளப்பட்டது, உயர்ந்திருக்கிறது. அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில உயர்ந்திருக்குன்னா அதுக்கு இணையா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கா அப்படின்னா இல்லை. இப்ப இந்த சூழ்நிலையில வாழ்வாதாரம் உயராத ஒரு சூழ்நிலையில் கூட ஒரு குறைந்தபட்சம் விவசாயம் என்பது நடந்துகிட்டே இருந்தா மனித உழைப்பு நாட்களுக்கு வேலை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மணி ரொட்டேஷன் என்பது நடக்கும். இப்போ இந்த குறுவை பருவத்துல அந்த சாகுபடி என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு கர்நாடகம் மேகதாட்டின் குறுக்கே அணை கட்டியே தீர்வேன் என்று கொக்கரிக்கிற இந்த வேளையில் கர்நாடகம் நயவஞ்சகமாக மேட்டூர் அணையிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு இந்த தீர்ப்புல 177 டிஎம்சி கிடைக்கணும். அதுல கர்நாடகத்தின் மேல கேஆர்எஸ்க்கு மேல 3 அணைகளை கட்டி வரக்கூடிய தண்ணீரை அங்கே தடுத்து கேஎஸ்ஆர்லயே நிறுத்தி வைக்கக்கூடிய நிகழ்வில் கூட இப்படி மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அதுக்கு உண்மையான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் வயநாட்டுல மழை பொழிஞ்சு அந்த தண்ணீர் கர்நாடகாவில் ஒரு 20 கிலோமீட்டர், இது 32 கிலோமீட்டர் உள்ள கபினின்னு சொல்லக்கூடிய அந்த டேம்ல 19 டிஎம்சி ஸ்டோரேஜ் பண்ண முடியும். ஆனால் மேட்டூரனுடைய வரலாற்றுல 177 டிஎம்சில கிட்டத்தட்ட 100 டிஎம்சி தண்ணீர், 60% தண்ணீர் கர்நாடகத்திலிருந்து வரவே இல்லை. கபினி வழியா மேட்டூர் அணைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த தொடர்ந்து வர தண்ணிய இந்த வடிவேல் பாணியில எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்னு சொல்ற மாதிரி மேட்டூர் அணைக்கு நம்ம எத்தனை செக் போஸ்ட் போட்டாலும் அதை தாண்டி இங்க தண்ணி போய்கிட்டு இருக்கிறத இந்த தண்ணியை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் தான் மேகதாட்டு என்று சொல்லக்கூடிய ஆடு தாண்டும் காவிரியில அணை கட்டும் திட்டமானம். அதுக்கு ரைபேரியன் ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய உலக நீர்த்தாவ சட்டத்தின் அடிப்படையில நதி எங்கே உற்பத்தி ஆனாலும் கடைமடையில் இருக்கக்கூடிய மக்களுக்குத்தான் முன்னுரிமை என்கிற அடிப்படையில் ஒரு சின்ன திருத்தம், குடிநீருக்கு முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு பெங்களூர் சிட்டி குளோபல் சிட்டிக்கு எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லு. அதுக்கு ஆரம்ப கட்டத்துல சொன்னது வெறும் 5 டிஎம்சி. சென்னையை விட ஒரு பெரிய நகரம் அல்ல, பெரிய மாநகரம் அல்ல பெங்களூர் சிட்டி. சென்னையில பாதி கூட இல்லாத ஒரு நகரம். ஆனா அந்த நகரத்துக்கு 5 டிஎம்சி தண்ணி வேணும்னு சொல்லி ஒரு அணு கட்டுமானத்தை மேற்கொள்கிறேன் என்று சொல்லி ஆரம்பித்த கர்நாடக அரசு இன்னைக்கு 65 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு அணையை கட்டுவேன், அந்த அணையை கட்டினா உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை, மேட்டூர் அணைக்கு உங்களுக்கு தண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், ஆனா நாங்க சாகுபடி பண்ண மாட்டோம், இந்த தண்ணியை தடுக்க மாட்டோம்னு சொல்றது எல்லாம் ஒரு ஏமாற்று வேலை. இதை பொறுத்தளவுக்கு இந்த கபினிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை எப்படியாவது தடுத்து மேட்டூர் அணைக்கு போகாம தடுக்கக்கூடிய ஒரு வஞ்சக சூழ்ச்சி தான் இந்த மேகதாட்டு ஆடுதாண்டு காவிரிங்கிற இடத்துல சொல்லக்கூடிய இந்த கட்டுமானம். இந்த கட்டுமானத்தை டிபிஆர் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய திட்ட வரைவு அறிக்கையை இதுவரைக்கும் கர்நாடக அரசு நான் நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கிட்டேன், சட்டமன்றத்துல கர்நாடக சட்டமன்றத்துல சட்டம் ஏற்றிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுதே தவிர உச்ச நீதிமன்றத்திலேயோ மத்திய அரசுகிட்டையோ இல்ல அகில இந்திய வாட்டர் கமிஷன் சொல்லக்கூடிய நதிநீர் நீர் ஆணையத்தில் கூட இன்னும் இந்த டிபிஆர் ரிப்போர்ட்டை இதுவரைக்கும் சமர்ப்பிக்கல. ஆனால் தந்திரமாக ஆணையம் என்று சொல்லக்கூடிய ஒரு பல்லில்லாத ஆணையத்திட்ட கொண்டு போய் எங்களுடைய டிபிஆர் ரிப்போர்ட்டை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றப்ப உச்ச நீதிமன்றத்துல நம்மளுடைய வழக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு போன வழக்குல டிபிஆர் ரிப்போர்ட்னு ஒண்ணு உள்ளே வராத போது நீங்கள் தடை கேட்பதை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒன்னும் மத்திய அரசுக்கும் போகல, எங்களுடைய உச்ச நீதிமன்றத்துக்கு பார்வைக்கும் வரல, வாட்டர் கமிஷனுக்கும் போகாத ஒரு சூழ்நிலையில இல்லாத ஒண்ணுக்கு நாங்க தடையாணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிதான் இன்றைக்கு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இப்ப இந்த சூழ்நிலையில கர்நாடகத்துல காவிரியினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தா கர்நாடக அரசியலை நடத்துவது காவிரி, ஆனா தமிழ்நாட்டுல அரசியல் காவிரியை நடத்துகிறது. இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த பிரச்சனையினாலதான் நம்ம இன்னைக்கு ஒரு தோல்வியை நோக்கி போனோம். ஒரு அழகா சட்டமன்றத்துல மிக அருமையாக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து
புதிய நடுவர் மன்றம் அல்ல, காவிரி நடுவர் மன்றம். முன்பு இருந்த மோடி அரசு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புல மிக தெளிவாக காவிரியினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்றுதான் தீர்ப்பு சொன்னது, உத்தரவிட்டது. ஓகே. ஆனா நயவஞ்சக மோடி அரசு இதை ஏமாற்றும் விதமாக காவிரி ஆணையம் என்று மாற்றியது. ஆணையம் சொன்னா ஆணையத்துல அரசினுடைய ஒரு அதிகாரி அதனுடைய செயல்பாட்டாரா இருப்பார். சரி. அப்ப அரசினுடைய ஒரு அதிகாரியா இருக்கிறவர் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாரே தவிர நடுநிலை வகிக்க மாட்டார். இதைதான் இன்னைக்கு நம்ம 5 ஆண்டுகளாக காவிரி மேலாண்மை வாரியம் ஆணையம் 5 ஆண்டுகள்ல காவிரியில தண்ணி திறந்து தமிழகத்துக்கு விடுன்னு சொல்லும், கர்நாடகம் திறக்காது. இந்த 5 ஆண்டுகள ஒரு முறை கூட ஆணையத்தினுடைய உத்தரவை மதிக்காத ஒரு நிலையில் இந்த பல்லில்லாத ஆணையம் வேண்டாம், எங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு நடுவர் மன்றத்தை அமைங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்துணை பேரும் ஒரு குரல்ல அன்னைக்கு பதிவிட்டாங்க. மறு 3 நாள்ல 3 கட்சிகளை சேர்ந்தவர்கள் அந்த புதிய நடுவர் மன்றம் அப்படிங்கிறத பல்டி அடிச்சாங்க. அது என்ன புதிய நடுவர் மன்றம் அப்படிங்கறதே அவங்க புரிஞ்சுக்கல. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மேகதாட்டுக்கே ஒரு நடுவர் மன்றம் அமைக்கணும்னு பேசுறதுதான் வினோதமா இருக்கு. அப்படி நினைச்சுக்கவே கூடாது. காவிரி நடுவர் மன்றம் என்பது காவிரியில குடகுமலையில் துவங்கி பூம்புகார் வரைக்கும் எந்த ஒரு இடத்திலையும் கட்டுமானத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய உத்தரவு இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் ஆணையம் என்பது பல்லில்லாதது. இன்னைக்கு நடுவர் மன்றமாக இருந்தா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய 5 அணைகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3 அணைகளும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கும். இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பயிர் சாகுபடி பண்ணோம்னா 120 நாள், ஜூன் 12 மேட்டூர் அணை திறந்து ஜனவரி 28ஆம் தேதி அணையை சாத்தக்கூடிய சட்டம் நம்மள்ட்ட இருக்கு. ஆனா கர்நாடகத்துல ஆண்டு பயிர்கள் சொல்லக்கூடிய கரும்பு சாகுபடி அனைத்து இடங்கள்லயும் சாகுபடி பண்ணப்படுது. எப்ப தண்ணி துறக்கிறாங்கன்னு வரமுறை கிடையாது, எப்ப மூடுறோம் அப்படிங்கிறதுக்கும் அங்க ஒரு வரமுறை கிடையாது. அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி இருந்தா 60% கர்நாடகத்துக்கு, 40% தமிழகத்துக்கு. இந்த 40% தண்ணியை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அணையில எப்படி தண்ணி இருப்பு வரும்? அப்போ நம்ம என்ன கேட்கிறோம்னா, நடுவர் மன்றம் ஒரு அதிகாரமிக்க அமைப்பா செயல்பட்டுச்சுன்னா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய 5 அணைகளினுடைய கட்டுப்பாடையும் தன்னுடைய கைக்கு சாவியை கொண்டு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 அணைகளுடைய சாவியும் அவங்க கைக்கு போகும்போது கிடைக்கக்கூடிய தண்ணீரை பிரித்து கொடுப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும். ஆனா அது மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆணையம் இல்லாம, நடுவர் மன்றம் இல்லாம ஆணையத்தை உருவாக்கி இந்த காவிரியினுடைய தீர்ப்பையே இன்னைக்கு வெத்துக்காகிதமா ஆக்கி வச்சிருக்கு மத்திய அரசு. நிச்சயமா காவிரியை பொறுத்த, இப்போ மேகதாட்டை பொறுத்த வரைக்கும் நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படிங்கிற குரல்ல அவ்வளவு நியாயங்கள் இருக்கிறது, அப்படிதானே? கண்டிப்பா கண்டிப்பா. நடுவர் மன்றம் என்பது கட்டாயமா வேணும். ஆணையம் என்பது ஒரு பல்லில்லாத ஏமாற்று வேலை, தமிழகத்துக்கு இழைத்த ஒரு பெரும் சூழ்ச்சி. நிச்சயமா சார், நம்ம பேசுவோம். இப்போ நம்ம என்ன, இப்ப இந்த சூழ்நிலையில தான் மிக அருமையாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு என்ன, நீங்க எந்த கட்சியில வேணா, நான் திருப்பி மறுபடியும் சொல்றேன், கர்நாடகத்தை பொறுத்த அளவுக்கு காவிரி ஆறு அரசியலை நடத்துகிறது. தமிழ்நாட்டுல அரசியல் காவிரி ஆறை நடத்துகிறது. இப்பதான் பிரச்சனை என்னன்னு தெரியும். இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணணும், அனைத்து கட்சியினுடைய எம்பிக்களும் ஒரு குரல்ல கோழி ஒழித்திருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு அதுல என்ன பாகுபாடு? திமுக எடுத்துக்கிட்டு உங்க ஒரே காரணத்துக்காக நீங்க எல்லாம் விலைக்கு போறீங்களா? இப்ப நீங்க எல்லாம் போன மாசம் வரைக்கும் எங்க இருந்தீங்க? எல்லாரும் ஒரு குரல்ல ஒரு அணியில தானே இருந்தது. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம், இந்த தமிழ்நாட்டுல 22 மாவட்டங்களினுடைய குடிநீர் ஆதாரம், இதை தாண்டி 5 கோடி மக்களுக்கு, அதாவது 3 இட்லி சாப்பிட்டீங்கன்னா 2 இட்லி டெல்டாவில இருந்தா உற்பத்தி ஆகணும். அந்த 2 இட்லி கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய உணவுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த நடு ஆணையம் என்பதை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் எல்லாம் கட்சியினுடைய பாகுபாடு மாச்சரியங்களை எல்லாம் மறந்துட்டு ஒரு அணியில நின்று இன்றைக்கு டெல்லியிலே குரல் கொடுத்திருந்தால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய வலுவை சேர்த்திருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கடன் பிரச்சனையில, கடன் தள்ளுபடியில முழுமையாக கிட்டாம தற்கொலை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரத்துல சாகுபடி நடுக்காததுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட 14 லட்சம் விவசாய தொழிலாளர்கள் திருப்பூர்ல போய் கூலி வேலை செய்யணும், இரவு காவலர் வேலைக்கு. நீங்க 2 விஷயங்களை முன்வைக்கிறீங்க. ஒரு பக்கம் மேகதாது பிரச்சனையை பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு செவிசாய்க்காத ஒன்றிய பாஜக அரசை பார்த்து நம்ம எப்படி கேள்வி கேட்கிறோமோ, தமிழர்களுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்கன்னு சொல்றோமோ, திமுக எம்பிக்கள் கூட இந்த முன்னெடுத்த இந்த போராட்டத்துல
கூட இருந்தவங்கெல்லாம் எங்கே போனீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியும் அவங்களோட சேர்த்தே வச்சு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. கான்சன்ட்ரேட் தான் சார். 2 கேள்வி. அதாவது ஒரு பக்கம் இந்த நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கூட இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றாக கூடி குரல் கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2வது, இப்போ என்ன அவசரம் வந்துருச்சு? மேகதாதுங்கிறது திரும்ப திரும்ப கர்நாடகா பேசி கொண்டிருக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. என்னமோ நாளைக்கு கட்டிட போகிறாங்க, அதை நாங்கள் தடுத்து நிறுத்த போகிறோம்னு இவ்வளவு வேகமாக ஏன் திமுக எம்பிக்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுக்கணும்? ஏன்னா என்ன தனபாலன் சார் சொல்லும்போது கூட சொன்னாங்க, இன்னும் அஃபிஷியலாக வரல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலை, ஒன்றிய அரசுக்கு நேரடியாக போயிருக்குன்னா அப்படியான தரவுகள் இல்லை. அப்படிங்கும்போது ஏன் அவசரமாக இப்படியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும்? அதாவது தம்பி, நாம ஏன் நடுவர் மன்றத்தை கேட்கிறோம் என்பதில் பல அரசியல் தலைவர்களுக்கே போதிய புரிதல் இல்லை. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் என்று கருதப்படுகிற பாஜக, காங்கிரஸ் இரண்டிற்கும் இங்கு எந்த ஹோல்டும் இல்லை. இங்கு அவர்கள் கால் ஊன்றவும் முடியவில்லை, விரல் ஊன்றவும் இல்லை ஏறத்தாழ. ஆனால் இதற்கு நேர் மாறாக கர்நாடகாவில் அங்கே 2 தேசிய கட்சிகள் தான், ஒன்றில் காங்கிரஸ் அல்லது பாஜக என்கிற சூழல் இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு டிபிஆர் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தயாரிச்சு கொண்டு அதிகாரிகள்கிட்ட கொடுத்தா, சிடபிள்யூசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றிய நீர்வளத்துறையிடம் ஆணையத்திடம் கொண்டு போய் ஒரு டிபிஆர் கொடுக்குறாங்க. நாம அப்ஜெக்ஷன் கொடுக்குறோம். ஒருவேளை நாம அப்ஜெக்ஷனையும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ அடுத்தால கர்நாடகா தேர்தல் வரும் நெருக்கத்தில் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணுவார்கள் என்றால், மேகதாட்டு அணையை நாங்கள் கட்டியே தீர்வோம் என்று அதை அரசியலின் உச்சத்திற்கு கொண்டு போவார்கள். சூடு பிடிக்கும் தேர்தல் நேரம் என்பதால். அப்போ ஒன்றியத்தில் நியாயத்தை வழங்க வேண்டிய பாஜக என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, இதுல தமிழ்நாட்டு போன்ற ஈவன் கேரளா, பாண்டிச்சேரி இருந்தாலும் முக்கியமான இதா இருப்பது தமிழ்நாடு. அப்ப அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால், நமக்கு தர வேண்டிய நியாயத்தை பேசாமல் எங்கே கர்நாடகாவில் நமக்கு வாக்கு விழாமல் போய்விடுமோ என்கிற வாக்கு அரசியலை முன்னிறுத்தி மேகதாட்டை நடத்த சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டால், அந்த அதிகாரிகள் ஓகே நீங்க ப்ரொசீட் என்று சொல்லிவிட்டால், அதற்கு பிறகு நாம் உச்ச நீதிமன்றம் தான் போக வேண்டும். அப்புறம் அது ஒரு பெரிய பெரும்பாடா இருக்கும். ஆனா அதுக்கிடையில அவங்க கட்டிக்கிட்டே இருப்பாங்க, கட்டுறதுக்கு அவங்க ஸ்டே கொடுக்கலன்னா. அப்போ 2க்குமான வித்தியாசம் என்னவென்று சொன்னால், கர்நாடகாவினுடைய அரசியலில் பாஜகவும் காங்கிரசும் தேவைப்பட்டால் வாக்கு அரசியலுக்காக ஓரிடத்தில் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அதற்கு அவர்கள் 2 பேருக்குமே பங்கில்லை. எனவே தமிழ்நாட்டை பற்றி அவர்கள் கவலையே பட வேண்டாம். அந்த காரணத்தினால் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அதிகாரிகள் கையில் இந்த அதிகாரம் போவதை விட நாம கேட்கிற நடுவர் மன்றம் அப்படின்னா 3 பேர் நீதியரசர்கள், ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி, 2 ஹைகோர்ட் உயர் நீதிமன்ற நீதிபதிகள், தமிழ்நாடு கர்நாடகா அல்லாத உயர் நீதிமன்றத்திலிருந்து மொத்தம் 3 நீதியரசர்கள். அதுக்கு பிறகு 2 எக்ஸ்பர்ட், அவங்க யார வேணாலும் இருக்கலாம். ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஒரு நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய நீதியரசர்கள் பார்வைக்கு அது போகிற போது முற்றிலுமான அரசியல் மயப்படுத்தப்படாது. எனவே நமக்கான நியாயம் கிடைக்கும் என்கிற காரணத்தினால்தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, நடுவர் மன்றத்தை அமைச்சிருங்க. நடுவர் மன்றத்தை அமைத்து விட்டால் எல்லாமே உள்ளே வந்துவிடும். நமக்கான நீர் திறந்து விடுற விஷயமா இருக்கட்டும், நமக்கான பங்களிப்பா இருக்கட்டும், அதை தாண்டி அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக இருக்கட்டும், எல்லாம் அந்த நடுவர் மன்றத்தின் அந்த இதுக்குள்ள வந்துடும். அப்போ இவர்கள் நினைப்பதை போல இவர்கள் நினைத்தாலும் அதை செய்ய முடியாத ஒரு சூழல் வரும் என்கிற காரணத்தினால்தான் இந்த முடிச்சு நாம் போட ஆசைப்படுகிறோம். இது எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு மக்களிடம் அல்லது குறிப்பாக விவசாயிகளிடம் இவங்க பழையபடி நடுவர் மன்றம் கேட்டு இதை நாசம் பண்ற நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதல்ல இது. இன்னும் சொல்ல போனா, காவிரியில நடுவர் மன்றத்தை 1990 விபி சிங் அவர்கள் இருக்கிற போது தலைவர் கலைஞர் தான் அமைச்சாரு. அப்பவும் இதே மாதிரி பல பேர் குளறுபடி பண்ணாங்க. ஆனா அமைச்சு நாம இடைக்கால தீர்ப்பு 197 டிஎம்சி வாங்கி அதுல இருந்து அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்புறம் இறுதி தீர்ப்பு 2007 வந்தது, அது வேற. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்போ நடுவர் மன்றம் என்பது ஒரு வகையில்
நீதி பரிபாலனம் சம்பந்தப்பட்ட காரணத்தினால் அரசியல் கலப்பு அதிகம் இல்லாமல் நமக்கான தீர்வுகளை எட்ட முடியும். குறைந்தபட்சம் இந்த மேகதாட்டு அணையை அவர்கள் கட்டுவதற்கான இந்த விஷயங்களை நாம் மன்றத்தில் முறையிட, அவர்கள் நமக்கு பதில் சொல்ல, அவர்கள் கர்நாடகாவிற்கு சொல்ல என்று வருகிற பொழுது சூழல்கள் மாறும். நமக்கான தமிழ்நாட்டு மக்களுக்கான விவசாயிகளுக்கான உடனடியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆபத்தை நாம் ஒத்தி போடுவதற்கும் அதில் தேவைப்படுகிற போது நியாயத்தை நிலைநிறுத்தவும் முடியும் என்கிற காரணத்தினால்தான் நாம் இதை செய்திருக்கிறோம். எனவே இதனால் தான் நாங்கள் திமுகவோடு வரவில்லை என்று சொன்னால், நம்ம கிராமத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, வேலை கள்ளிக்கு புள்ள சாக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது என் குழந்தை வந்து பிறந்த குழந்தை இருக்கு, நான் போய் பார்க்கணும்னு வேலை செய்யாம இருக்கிறதுக்கு அந்த வேலை கள்ளிக்கு பிறந்த குழந்தை சாட்சின்ன மாதிரி, சாக்குன்ன மாதிரி இவங்க இன்னைக்கு இதை சொல்லலாமே தவிர, ஆனா விவசாயி இப்ப அண்ணன் தனபால் அண்ணன் சொன்னதை போல, இதை போல தமிழ்நாட்டு விவசாயிகள் பல பேருக்கும் இந்த உண்மை தெரியும். திமுக எடுத்திருப்பது நியாயமானது, பாதுகாப்பானது. இதில் அரசியலை அப்பாற்பட்டு நம் உரிமைக்காக திமுக போராடுகிறது என்பது விவசாய பெருங்குடி மக்களுக்கு தெரியும். இதை தாண்டித்தான் அவர்கள் சட்டமன்றத்திலே வந்து நடுவர் மன்றத்தை அமைப்போம் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள், நமது எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இந்த தீர்மானத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற போது அவர் அதிகாரிகளோடு அதற்குள் கன்சல்ட் பண்ணி, அதிகாரிகள் ஆமாம் இதில் நியாயம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, 4/3/2026 தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசிற்கு கடிதமும் அனுப்பியிருக்கிறார். இது போன்ற ஒரு நீதிமன்றம், ஒரு நடுவர் மன்றம், மேகதாட்டு அணைக்கான ஒரு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்றும் அனுப்பியிருக்கிறார். எனவே அன்றைக்கு இருந்த அந்த அரசியலில் இருக்கக்கூடிய செயலாளர்கள், நீர்ப்பாசனத்துறை அல்லது நீர்வளத்துறை, ஜல்சக்தி துறையோடு தொடர்புடைய அதிகாரிகளுக்கு தெரியும் நாம் கேட்பதில் நியாயம் இருக்கிறது. நீதிமன்றமும் கூட பல நேரத்தில் அதை சுட்டி காட்டி இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஓடி ஓடி வருவது என்பது சரியா என்ற கேள்வி வருகிற போது, இதற்கென்று ஒரு நடுவர் மன்றம் இருந்தால்தான் நாம் அங்கு முறையிட்டு உடனடியாக தீர்வு காண முடியும். அதே போன்று நமக்கான நீர் பங்கீட்டை பெறுவதற்கும் வசதியாக இருக்கும் என்கிற காரணத்தினால்தான் 2 தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் தான் நமக்கான நியாயத்திற்காக நாம் அது கேட்டிருக்கிறோம். எனவே அரசியல் கட்சியினுடைய ஏனைய கட்சி தலைவர்கள், அதாவது சட்டமன்றத்தில் ஒன்றாக நின்றவர்கள் நாடாளுமன்றத்தில் பிரிந்து நிற்பதற்கு ஒரு காரணத்தை தேடுகிறார்கள் என்று சொன்னால், வாருங்கள் போராடுவோம். முதல்ல மேகதாட்டு அணை அங்க பிரச்சனையை வளர்ப்போம், எடுப்போம். ஒன்றிய அரசு அதை குறித்து விவாதிக்கட்டும். விவாதித்த பிறகு கருத்துக்களை பேசுவோம். நாம் உட்கார்ந்து பேசி நமக்குள் எது சரி என்பதை ஒருவருக்கு ஒருவர் புரிய வைத்துக் கொண்டு அந்த புரிதலின் அடிப்படையில் நாம் மேலே போக முடியும். ஆனால் இங்கே அரசியல் கட்சிகள் அவரவர்களுடைய சொந்த லாபத்திற்காக, நாம் இதிலே திமுகவோடு நின்றால் இன்றைக்கு நாம் சேர்ந்திருக்கிற புதிய கூட்டணி என்ன நினைக்குமோ, கூட்டணி தலைவர் என்ன நினைப்பாரோ என்கிற பார்வையில் இதை பார்க்கிறார்களே தவிர, எந்த சூழலிலும் நாம் ஆளும் கட்சியாக இருக்கிற போதும் சரி, எதிர்கட்சியாக இருக்கிற போதும் சரி, நாம் ஒரு தீர்வை, தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வை தெளிவாகத்தான் தருகிறோம். வந்திருந்தது விஜயோட ஆட்சி. எப்படி போனாலும் சரி என்று நாம் நினைத்திருந்தால் நீங்க நிறைவேற்றின தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு சொல்லிக்கலாம். ஆனா நம்ம கரெக்டா தான் சொன்னோம், சரியாகத்தான் சொன்னோம். நிச்சயமா சார். அதாவது இந்த பிரச்சனை மூலமாக, நாடாளுமன்ற வளாகத்தினுடைய போராட்டத்தின் மூலமாக அம்பலப்பட்டு நிற்கிறது இன்னும் சிலர் தான் அப்படின்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. யாசிர், இப்போ இதில் வந்து தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்பது, ஏன்னா தீர்மானம் நிறைவேற்றும் போதே எதிர்கட்சி தலைவர் உட்பட அத்தனை பேரும் சொன்னது, எல்லா எம்பிக்களும், அனைத்து கட்சியினுடைய எம்எல்ஏக்கள்லாம், கட்சி தலைவர்கள்லாம் ஒன்று கூடி பிரதமரை போய் சந்திக்கலான்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. இது வரைக்கும் அதை நிறைவேற்றலை. ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கிறதாக செய்தி, இல்லை அவங்களுடைய தோழமையாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்கலாம், ஒரு முதலமைச்சராக, அந்த தோழமை கட்சியினுடைய தலைவரா அப்படிங்கிற அடிப்படையில். அவருடைய அணுகுமுறை என்பது, இப்போ அவரும் வந்து உள்ள ஒரு அரசியலாக இருக்காரா, நம்ம திமுக தலைமையில் ஏன் போகணுங்கிற ஒரு பார்வையோடு இருக்காரா, குறுகிய பார்வையோட விஜய்? இல்லை, திமுகவோட போகணுமா அப்படின்றத விட தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் நிற்கிறாரா அப்படின்றத கேள்வி வருது. அவருடைய தலையாய பிரச்சனை என்பது அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை வாங்கி போடணும், அதே போல் வந்துட்டு ஜனநாயகன் படத்தை வந்து திருவிழா போல் கொண்டாடணும். அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் லீவு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லீவு எப்படி கொடுக்கணும்,
இப்படி தான் அவருடைய சிந்தனைகள் போயிட்டு இருக்கே தவிர தமிழ்நாட்டுடைய விவசாயிகளுடைய குரல்களை வந்து ஒழிக்கணும், அது யார் சொன்னால் என்ன அவங்களுக்கு ஆதரவாக நிற்போம். ஏன்னா சட்டமன்றத்தில் நீங்கள் கொண்டு வரதப்ப திமுக வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துச்சு, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சி ஆதரவு கொடுக்குது அப்படின்னா இது ஒருமனதாக எல்லோருமே கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது. இப்போ பார்லிமெண்ட்டில் திமுக எம்பிக்கள் மட்டும் போராடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற எந்த கட்சிகள் வரல, கம்யூனிஸ்ட் வரல, விசிக வரல, மதிமுக வரல, அன்புமணி வரல, காங்கிரஸ் வரல அப்படின்னா கர்நாடக காங்கிரஸுடைய எம்பிக்களும் கர்நாடக பாஜகவுடைய எம்பிக்களும் என்ன நினைப்பாங்க? தமிழ்நாட்டில் பிளவு என்பது இருக்கு, ஒரே குரல் என்பது மேகதாது அணை விவகாரத்தில் இல்லை, திமுக மட்டும்தான் இருக்கு, இதுதான் சரியான நேரம், இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இவங்க நடத்தக்கூடிய அந்த கட்சி சண்டையிலேயே நம்ம வந்து சாதகமாக சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குனாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ இதில் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் அதுவும் தலைநகரில் உங்களுடைய பிளவை நீங்கள் போய் காக்குறீங்க, உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்வு அங்கே போய் காட்டுறீங்க. இதை வந்து நீங்கள் கொண்டு வந்திருந்தா கூட ஒருவேளை காங்கிரஸோ அல்லது பிற கட்சிகளோ நோட்டீஸ் கொடுத்துருந்தால் கூட திமுக அவங்க பின்னாடி நின்றுருக்கும், சட்டமன்றத்தில் நின்ற மாதிரி அங்கேயும் நின்றுருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொண்டு வரல, திமுக கொண்டு வருது, ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு நம்ம வந்து லீகலாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உச்சநீதிமன்றம் போவதே என்னை கேட்டால் தப்பு தான். ஏன்னா நம்ம காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் இழந்தது தான் அதிகம். நீங்கள் காவிரி பார்த்தீங்கன்னா 205 டிஎம்சி தண்ணீர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு கர்நாடக அரசு. அதை வந்து 192 டிஎம்சியாக குறைச்சதே உச்சநீதிமன்றம் தான். பின்பு 2018 வந்து 177 டிஎம்சியாக குறைச்சாங்க, இப்போ 171 டிஎம்சியாக தான் இருக்குது. அப்போ குறைஞ்சிக்கிட்டே போகுது. மறுபடியும் நீங்கள் போயிட்டு ஏற்கனவே மேகதாது அணை விவகாரத்தில் நீங்கள் வந்து ப்ராஜெக்டை வந்து செய்வதற்கு இந்த தடையும் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு மேகதாது அணை கட்டுவதற்கு எதிராக நாங்கள் வாதாட வந்திருக்கோம் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நியாயம் கிடைக்கும்? காவிரி நடுவர் மன்றத்திற்கு போங்க, அங்கே போய் சால்வ் பண்ணிக்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு என்ன நியாயம் கிடைக்கும்? ஒரு பொலிட்டிக்கலாக இதை பாருங்களேன், பாஜகவுக்கு கர்நாடகம் முக்கியமா தமிழ்நாடு முக்கியமா? காங்கிரஸுக்கு தமிழ்நாடு முக்கியமா கர்நாடகா முக்கியமா? காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி கர்நாடகம் தான் முக்கியம். ஏன்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சிக்கு வரப்போகுது இல்லை, அவங்கள வந்து கூட்டணி கட்சியாக தான் இருந்துட்டு போகக்கூடிய நிலைமை என்பது இருக்கும். ஆனால் அங்கே ஆட்சிக்கு வர முடியும். எய்தர் காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி மேகதாது அணைக்கு எதிராக பேசினாருன்னா அங்கே பாஜக காங்கிரஸுக்கு எதிராக போராடி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. பாஜக அங்கே நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறோம், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் பாஜகவுக்கு எதிராக இன ரீதியான பிரச்சனையை கிளப்பி விட்டு அங்கே வந்து பாஜகவை தோற்கடிப்பாங்க, ஆட்சியை மீட்டெடுத்துக்கிடுவாங்க. இப்போ பொலிட்டிக்கலாகவே பார்த்தீங்கன்னா பிஜேபி காங்கிரஸும் இந்த விஷயத்தில் ஒன்றாகிறாங்க கர்நாடகத்தில். தமிழ்நாட்டில் அதை தனித்து விடும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளாவது ஒன்றிணைந்து இந்த விஷயத்தில் பண்ணுவாங்கன்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஏன் நம்ம இந்த மேகதாது விவகாரம் என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல பெங்களூருக்கே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மேகதாதை கட்டினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 ஹெக்டேர் மதிப்புள்ள பாதுகாக்கப்பட்ட காடுகள் தண்ணிக்குள்ளே மூழ்கிரும். 5 கிராமங்கள் வந்து கர்நாடக கிராமங்கள் வந்து மூழ்கிரும். ரொம்ப குறிப்பாக முதாதி அப்படின்ற டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய அர்ஜுனா காடுகள் மரங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். உட்லேண்டு சாவன்னா ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய யானைகள் புலிகள் மீன்கள் பாதிக்கப்படும். இந்த யானைகளும் புலிகளும் தமிழ்நாட்டுக்குள்ள சத்தியமங்கலம் காடுகள் வழியாக நுழைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் நீங்கள் வந்துட்டு 200 லிட்டர் தண்ணி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து தேவை அப்படின்றதா ரிசர்ச் சொல்லுது. இதில் 100 லிட்டர் மட்டும் தான் பெங்களூரு பயன்படுத்துது. பெங்களூரில் பைப்பு வழியாக மட்டும் லீக் ஆகக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னா 37%. அந்த ஓல்டு பைப்பெல்லாம் நியூ பைப்பாக அதாவது புதிய பைப்பாக மாற்றினாவே 10 to 12% லீக்கேஜை தடுக்க முடியும். நிலத்தடி நீரை வந்து அதிகப்படுத்துவதற்கு மழைநீர் வடிகால் உட்பட பல்வேறு விஷயங்களை பண்ணாங்கன்னா நான் சொல்றது இமிடியேட் பிரச்சனைகள் இமிடியேட்டா தீர்வுகளை பண்ணி பெங்களூருடைய நீர் வளத்தை பெருக்கலாம். ஆனா நான் 9000 கோடி செலவு பண்ணுவேன், பல்வேறு கியூபிக் ஃபீட் அளவுக்கு நான் அணையை கட்டுவேன், அதன் பின்பு தான் 5 டிஎம்சி தண்ணியை நான் வந்து பெங்களூர் கொடுப்பேன் அப்படின்றதெல்லாம் எந்த நியாயமும் கிடையாது. இது தமிழ்நாடு கர்நாடகா பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்கிறது. இது கர்நாடக மக்களும் புரிந்து கொள்ளணும். நிச்சயமா தர்மபாலன் சார், நேரம் இல்லை மன்னிக்கணும், அதனால ரொம்ப சுருக்கமா 2-3 நிமிடத்துக்குள்ள நிறைவான பார்வை ப்ளீஸ். உடனடியாக மேகதாட்டு விஷயத்துல அரசியல் மாற்றீரியங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அரசியல் கட்சிகளும் ஒன்று சேரணும். அதே நேரத்துல பாராளுமன்றத்துல ஒரு குரல்ல நீங்க உங்க குரலை ஒலிப்பிட்டு வந்து நம்ம வெளிப்படுத்தணும். இந்த வெளிப்படுத்துறது ஏதோ நம்ம ஒரு அண்டை நாட்டை பாகிஸ்தான்கிட்ட சண்டை போறதுக்கு நடத்துறது இல்லை. இது ஒரு பக்கத்து மாநில பிரச்சனை. இந்த மாநில பிரச்சனைய இதுவரைக்கும் தேசிய கட்சிகள் சொல்லக்கூடிய காங்கிரஸும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி
இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் பெற்ற காவிரி நடுவர் மன்றத்துல இந்த அதிகாரமிக்க ஆணையத்தினுடைய செயல்பாட்டில் இயங்கக்கூடிய செயல் ஒரு சட்டப்பூர்வ செயல் அப்படிங்கிற வகையில 5 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட இதை நிறைவேற்றி இருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் விஸ்வரூபம் எடுக்காது. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சாகுபடி முடங்கி போகாது. உணவு உற்பத்தி பாதிச்சிருக்கேன். இப்போ கூட காலம் கடந்தில்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாக இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ் சர்க்காரா இருக்கட்டும், இவங்க அரசாங்கம் 2 பேருமே இந்த காவிரி விடயத்துல ஏற்கனவே நடுவர் மன்றம் சொன்ன உச்ச நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் பெற்ற நடுவர் மன்றம் சொன்ன தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தினசரி கிடைக்கக்கூடிய தண்ணீரை அன்னைக்கே நீங்க திறந்து தமிழகத்துக்கு விட்டுட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. 1 லிட்டர் தண்ணி இருந்தா 60 பங்கு கர்நாடகத்துக்கு, 40% தமிழ்நாட்டுக்கு, அப்படின்னா 40 மில்லி. 1 லிட்டர்ல 400 மில்லி அளவுக்கு தண்ணீரை அன்னன்னைக்கு நீங்க திறந்து விட்டுருங்க. எங்கள்கிட்ட இருக்கிற மேட்டூர் அணையில நாங்க இருப்பு வச்சுக்கிறோம், முடியலையா இன்னொரு அணையை உருவாக்கி நாங்க இருப்பு வச்சுக்கிறோம். ஆனா மாறா எங்க வீட்டு தண்ணிய உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கீங்க, குடிப்பீங்க, சாப்பிட்டுக்குவீங்க. ஆனா என்ன சொல்லுவீங்க, இப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு போற தண்ணியை நான் தடுத்தே தீர்வேங்கிற வகையில நீங்க அரசியல் பண்றதுக்கு அங்க காவிரியை ஒரு களமாக்குறது மிக மிக வருத்தம் அளிக்கிறது. இன்றைக்கு தமிழகம் எடுத்திருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டுல அரசியல் கட்சிக்கெல்லாம் என்னுடைய பணிவான வேண்டுகோள், நீங்கள் எல்லாம் இந்த காவிரி ஒரு விஷயத்திலேயாவது ஒற்றுமையாக இருந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை, காவிரியினுடைய பங்கு நீரை மீட்டு தருவதற்கு நீங்கள் எல்லாம் உதவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டும். நிச்சயமா சார், திமுகவினுடைய அந்த ஒரு போராட்டம் தான் பல்வேறு செய்திகளை அதை சொல்லியிருக்கிறது. மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னணியில் திமுக தான் நிற்கும் அப்படிங்கிறது தான். பாஜகவோடு அது கூட்டணியா இருக்கா இல்லையான்னு தலைவர் தான் வந்து அறிவிக்கணும் எந்த நேரத்தில் போகுது அப்படிங்கிறது. ஆனால் மக்களினுடைய உரிமைகள் என்று வருகிற போது எந்த இடத்துலையுமே சமரசம் இல்லை. அது யாராக இருந்தாலும் எதிர்ப்போங்கிறதை வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரியான தீர்வை முன்னோக்கி போயிடறாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு வரலை அப்படிங்கிறது தான். வரவில்லை என்றாலும் நாங்கள் களத்தில் நிற்போம் அப்படிங்கிறது மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்ற கட்சியினுடைய எம்பிக்கள், தாவேகாவுடைய தோழமைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. பங்குண்ட விருது எத்தனை பேர் ரொம்ப தெளிவாக மிக அருமையாக முன் வச்சிங்க. இந்த 1 மணி நேரம் மிக பயனுள்ளதாக இருந்துச்சு. பங்குண்ட விருது எத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.